பார்க்க போறேன். இதுமா இன்னைக்கும் உங்க தங்கச்சி ஜாயின் பண்ணி. ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 பெயிண்டிங்ஸ் தான். ஆல்ரெடி தீபுவும் அக்ஷராவும் சேர்ந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக அதோட லிங்க் மேலே தரேன், பாருங்கள். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு தீபு பார்த்திங்கன்னா லீஃப் பெயிண்டிங் பண்ண போகிறா. லீஃப் யூஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறா. ஆக்சுவலாக மாசிங் டேப் வச்சும் பபுள் ட்ராப் கவர் பேக்கிங்லலாம் வரும் இல்லையா, நீங்கள் எப்படி இது பண்ணால் ஒரு சவுண்ட் வருமே, அந்த கவர் ரெண்டையும் யூஸ் பண்ணி பண்ண போகிறா. ஸோ இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு ரொம்ப நல்ல இதாக இருக்கும். இதெல்லாம் என்னென்னா நீங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கிட்டு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் மாதிரி தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ டேப் நீங்கள் எடுத்து இப்படி ஒட்டிக்கணும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் இப்போ உங்களால் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் சிம்பிளாக தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் ஒட்டிக்கலாம், இல்லை 3 செக்ஷன் வேணாலும் பண்ணலாம். தீபு ஆல்ரெடி ஒரு செரி பிளாசம் 3 செக்ஷனில் பண்ணியிருக்கா. அதோட லிங்க்கும் நான் மேலே தரேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம போகலாம் எப்படி பண்ணலான்னு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளாக்கும் நம்ம ஒரு கலர் பண்ண போகிறோம். கலர் ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணாமல் நம்ம இந்த பபிள் ட்ராப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லோ அண்ட் ஆரஞ்சு அப்ளை பண்ணியிருக்கோம். அது இப்படி பண்ணுப்பா. இப்போ ஆக்சுவலாக இந்த பபிள் ட்ராப் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்படி க்ரஷ் பண்ண மாதிரி வச்சுருக்கா. வச்சுட்டு டேப் பண்ணி எடுத்திங்கன்னா அது ஸ்ப்ரெட் ஆகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா அது ஸ்ப்ரெட் ஆகிடும் ஒரு டெக்ஸ்சரில். ஓகே, இப்போ இதை பண்ணுப்பா. அதே மாதிரி தான். நான் இது காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இது ஃபுல்லாக இதாகும். அதே மாதிரியே அந்த பபிள் ட்ராப் வச்சு எல்லா கலருமே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாஸ்கிங் டேப் இருக்கு இல்லையா, இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு அழகாக வந்துடும். அது தீபு இதை பிடிச்சிக்கப்பா. அப்படி ரிமூவ் பண்ணு. அப்படி இல்லை, நாங்கள் மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணனா இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அந்த டெக்ஸ்சர்லாம் ரொம்ப அழகாக தெரியும். நான் ஃபினிஷிங் முடிச்சுட்டு காட்டுறேன். இதில் இன்னும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு பார்டர் கலர் கொடுக்கலாம், இல்லை இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம், இந்த இடத்துலலாம் ஒயிட் கலர் கொடுக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அக்ஷரா பெயிண்டிங் முடிச்சிட்டா. தீபு பார்த்தீங்கன்னா லீஃப் பெயிண்டிங் தான் பண்ண போகிறா. பார்க்கலாமா தீபு, நீ ரெடியா? தீபு சொல்லி இப்போ என்ன பண்ணணும்னு பண்ணு. ஓகே, டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் லீஃப் எடுத்துக்கோங்க. நாங்கள் செம்பருத்தியோட லீஃப் எடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரெஷ் லீஃபும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் ட்ரை ஆனதும் எடுத்துக்கலாம். கீழே விழுந்த லீஃப்ஸ் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே தீபு, தீபு இந்த க்ரீன் பண்ண போகிறோம், அதனால் அதை வச்சுருக்கா. லீஃப் பேக் சைடு வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த நரம்பு மாதிரி இருக்கலாம் நல்லா விழுவும் நம்ம பெயிண்டிங்கில். நல்லா அப்ளை பண்ணு தீபு. ஸோ தீபு அப்ளை பண்ணுறா. பார்த்து பண்ணு, பொறுமையாக எல்லா இடமும் பண்ணிடு. ஸோ இது கான்செப்ட் என்னென்னா, இந்த இலையோட பேக் சைடில் நம்ம எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு இந்த இலையை நம்ம இதில் நம்மளோட கேன்வாஸோ இல்லை கார்ட்போர்டோ எதில் நீங்கள் பண்ணுறீங்களோ அது மேலே வச்சு எடுக்கணும். ஸோ அதுதான். ஓகே தீபு, வெயி. ஸோ இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான், நம்ம எப்படி வேணாலும் வைக்கலாம். நல்லா வச்சுட்டு நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிடு. ஓகே தீபு, பக்கா, சூப்பர். கார்னர் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுரு. ஓகே, இப்போ எடுத்துட்டு பக்கத்தில் வை. அப்படி வை. ஓகே, ஸோ இப்போ தீபு தான் இது ஃபுல்லாக வச்சுருக்கா பாருங்கள். நல்லா அழுத்து. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுதா உங்களுக்கு? ஓகே தீபு, பக்கா. இதே மாதிரி தான் அடுத்து. ஸோ இப்போ தீபு பார்த்திங்கன்னா இந்த க்ரீனில், இந்த ஃப்ளோரசன் க்ரீனில் 4 லீவ்ஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு இன்னொரு லீஃப் எடுத்திருக்கா. அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு க்ரீன் ஷேடு எடுக்கிறா. அதே கான்செப்ட் தான். இது நம்ம என்ன கான்செப்டில் பண்ணுறோன்னா, இப்போ இலை ஒரு இடத்துல நிறையா இருக்குதுன்னு வச்சுங்களேன், கீழே தரையில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கான்செப்டில் தான் நம்ம பண்ணுறோம். அதனால் ஈவன் இந்த ஒயிட்டெல்லாம் கூட தெரியாமல் நம்ம அந்த குட்டி குட்டி லீவ்ஸ்லாம் இடையில வச்சுருவோம் தான். அதனால் உங்களுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த லீஃபும் பண்ணிட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோ பண்ணுறா.
இங்கே வந்து க்ரீன் லீவ்ஸ்லாம் பண்ணிட்டான், அங்கங்கே கொஞ்சம் எல்லோ லீவ்ஸ் பண்ண போகிறா. இது பார்த்திங்கன்னா இப்போ எல்லோ வந்து ஆல்மோஸ்ட் அங்கங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு க்ரீன் எடுத்திருக்கோம், அந்த க்ரீன் கொஞ்சம் அங்கங்கே கொடுக்க போகிறோம். அப்புறம் காப்பி கலர் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறோம்.